लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம் விஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாரானும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மெய்யாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2354வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 903வது பெரிய திருமொழி பாசுரம். இந்த 10ஆம் பத்திலேயுடைய முதல் திருமொழி என்பது தான் வைகுந்தம் போக வேண்டும் என்று முடிவெடுத்து பரமபதநாதனை சேவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் நினைக்கிறார். அப்படி அங்கே செல்வதற்கு முன்னால் பழகிய இடத்திலே இருக்கிறவர்களிடம் சொல்லிக் கொள்வது போல 18 பெருமாளை நினைத்து பார்த்து பாடிய 9 பாசுரங்களும் 10வது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரமாகவே இந்த 10ஆம் திருமொழியை முதல் திருமொழி 10ஆம் பத்தின் முதல் திருமொழி அமைந்திருக்கிறது. முதல் நாள் திருநீர்மலையையும் திருத்தன்காவையும் பாடினார். 2வது நாள் ஒரு நிமிடம் முதல் நாள் பாசுரத்திலே திருநீர்மலை கண்ணமங்கையும் திருநீர்மலையையும் பாடினார். 2வது நாள் வேங்கடத்து உச்சியிலே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் திருத்தன்கா என்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலை பார்க்கப் போகிறேன் என்று சொன்னார். இந்த 3வது பாசுரத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், திருவாலி திருநகரத்திலே இருக்கிற பெருமாளை சேவிக்கப் போகிறேன், மீண்டும் நான் நாங்கூரிலே அடுத்து பெருமாளை சேவிப்பேன் என்று திருநாங்கூர் திவ்ய தேசத்தையும் திருவாலி திருநகரத்தையும் பற்றி பேசுகிறார். இப்படி இந்த 3 பாசுரங்களிலே 6 திவ்ய தேசத்தை அனுபவித்திருக்கிறார் ஆழ்வார். நாம் அதை பார்ப்போம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கனவின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த குற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 903வது பாசுரம். வேலை ஆளிலை பள்ளி விரும்பிய பாலை ஆற அமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞாலம் உண்மையை காண்டும் நாங்கூரிலே. வேலை என்றால் பிரளய காலம் என்று பொருள். பிரளய காலத்திலே வேலை என்றால் கடல் என்ற பொருள். பிரளய காலத்தில் கடலிலே. ஆளிலை என்றால் சிறிய ஆளிலையினுடைய தளிரான ஆளிலை மீது படுத்து துயில்வதை தூங்குவதை விரும்பியவனே, உகந்து அது மாதிரி செய்தவனே, பாலை போன்றவனே, அருமையான அமிர்தத்தை ஒத்தவனே, பசுமையோடு இருக்கக்கூடிய துளசி மாலையை எப்போதும் அணிந்திருப்பவனே, உலகத்தில் எல்லோராலும் தியானிக்கப்படக்கூடியாக இருக்கக்கூடிய மாலே என்றால் சர்வேஸ்வரனே, உன்னை நான் திருவாலியிலே சேவித்து மகிழ்ந்தேன், திருநாங்கூரிலே சென்று சேவிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற பாசுரம். பிரளய பெருங்கடலிலே உலகமத்தனையும் உட்கொண்டு தன்னுடைய சிறு வயிற்றிலே வைத்திருந்து ஆழந்தலிலே திருக்கண் என்கிற பெருமானை திருவாலியிலே கண்டோம், இனி திருநாங்கூருக்கும் சென்று பார்க்கப் போகிறோம் என்கிறார் இந்த பாசுரத்தில். வேளா என்னும் வடசொல்லுடைய விகாரம்தான் வேலை என்றாயிற்று. கடற்கரையை உணர்த்தக்கூடிய இந்த சொல் இலக்கணையால் கடலை உணர்த்துகிறது. கடற்கரை தான் வேலை என்றால் கடற்கரை என்று பொருள் இருந்தாலும் கூட இங்கே அது கடலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஞாலம் உண்ணி என்றால் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம். உலகத்தை சிந்திப்பவன், உலகத்தால் சிந்திக்கப்படுபவன் என்று. உலகத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று அவன் சிந்திக்கிறவன் என்றும், உலகத்திற்கு அவனே ரட்சகன் என்றபடியாகவும், உலகம் எப்போதும் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் அவனையே சிந்திக்க வேண்டும் என்பதனால் அவனே சிந்திக்க தகுந்தவன் என்பதாலும் சொல்லப்படுகிற வார்த்தை. இப்படி உலகம் அத்தனையும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரளய காலத்திலே தன்னுடைய திருவயிற்றிலே உலகம் அத்தனையும் வைத்திருந்து பின்னர் உமிழ்ந்தவன். அவன் திருவாலி திருநகரிலும் இருக்கிறான், திருநாங்கூரிலும் இருக்கிறான். இதோ திருவாலியிலே போய் பார்த்துவிட்டு நாளை நான் திருநாங்கூரிலே பார்க்க போகிறேன் என்று சொன்ன அற்புதமான 3வது பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். வேலை ஆளிலை பள்ளி விரும்பிய பாலை ஆர் அமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞாலம் உண்ணியை கண்டும் நாங்கூரிலே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா வித்யாப்தனாவா பிரகதேசவா வாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.